Hi students, welcome to my channel Learn with Subhas. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா இனர்ஷியானா என்ன, அதோட டைப்ஸ் ஆஃப் இனர்ஷியா அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் ஆல்ரெடி 2 வீடியோ போட்டிருக்கேன். இன்ட்ரோடக்ஷன் பார்ட்டும் ஃபோர்ஸ் அண்ட் மோஷன் அப்படின்னு சொல்லிட்டு 2 வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பாருங்கள். ஸோ இட் இஸ் ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ அண்ட் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அதுக்கு முன்னாடி நான் போன வீடியோவில் சில எடிட்டிங் ப்ராப்ளம்னால ஒரு லாஸ்ட் 3 பாயிண்ட் மட்டும் சொல்ல விட்டுட்டேன், ஸ்கிப் ஆகிடுச்சு. ஸோ அந்த 3 பாயிண்ட்டை பார்த்துட்டு அப்புறமா நம்ம இனர்ஷியானா என்ன, அதோட டைப்ஸ் ஆஃப் இனர்ஷியா அப்படி பார்க்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஃபோர்ஸ் அண்ட் மோஷனில் நம்ம விட்டு 3 பாயிண்டில் த செகண்ட் பாயிண்ட் இஸ் த பாடி இஸ் மோஷன் will continue to be in the same state of motion as long as no external force is applied. A body is nothing but, நான் ஆல்ரெடி சொல்லிட்டல, உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும், பாடினா இஸ் எ திங்ஸ் ஆர் ஆப்ஜெக்ட். ஒரு ஆப்ஜெக்ட் மோஷன்னா மூவிங், ஒரு ஆப்ஜெக்ட் மூவிங்கில் தான் இருக்கும், அதே ஸ்டேட்டில் தான் இருக்கும். எப்போனா நீங்கள் ஒரு எக்ஸ்டர்னலாக ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து அதை நிறுத்துற வரைக்கும் அதே ஃபோர்ஸ் மோஷனில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அக்கார்டிங் டு கலீலியோ அவர் சொல்கிறார். ஓகே, தேர்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாருன்னா, த ஃபோர்ஸ் when a force is applied on bodies, they resist any change in their state. This property of bodies is called inertia. இந்த ஒரு பாயிண்ட்டை மட்டும் இப்போதைக்கு விட்டுடலாம், ஏன்னா இனர்ஷியானா நம்ம என்னன்னு பார்க்க போகிறோம். சரி, அது சொல்லிட்டுக்கு அப்புறம் இந்த டாபிக் சொல்கிறேன். இந்த பாயிண்ட்டை உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போ லாஸ்ட் பாயிண்ட் போகலாம். when dropped from a height in vacuum, bodies of different size, shape and mass fall at the same rate and reach the ground at the same time. சே கன்சிடர், உங்களுக்கு நான் ஒரு ஸ்கெட்சை தரேன். ஓகே, வேக்யூம் டியூப் ஒன்று கன்சிடர் பண்ணிக்கிறீங்க. வேக்யூம், ஓகேங்களா. வேக்யூம் டியூப் நத்திங் பட் அதில் சாலிட், லிக்விட் ஆர் கேஸ் ஆர் எனி ஃபார்ம் ஆஃப் ஏர், அதில் எதுவுமே இருக்காது. இதே ஒரு எம்டி டியூப் தான் நம்ம வேக்யூம்னு சொல்லுவோம். அந்த டியூப்பில் டிஃப்ரெண்ட் சைஸோ இல்லை டிஃப்ரெண்ட் ஷேப்லேயோ இல்லை டிஃப்ரெண்ட் மாஸ்லேயோ, ஓகேங்களா, ஒரு பொருளை நம்ம ட்ராப் பண்ணணும் ஹைட்டில் இருந்து. அது இந்த கீழே வந்து ஓகேங்களா ட்ராப் ஆகிறதுக்கு சேம் ரேட்டையும் சேம் டைம் தான் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அக்கார்டிங் டு கலீலியோ சொல்கிறாரு அவருடைய ஃபோர்த் பாயிண்டில். ஓகேங்களா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். இனர்ஷியானா என்ன, அப்புறம் டைப்ஸ் ஆஃப் இனர்ஷியா அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஓகேங்களா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இனர்ஷியானா அதோட தமிழ் அர்த்தம் நிலைமம். ஓகேங்களா, நோட் பண்ணிக்கங்க, அதோட தமிழ் அர்த்தம் என்ன, நிலைமம். ஓகேங்களா. ஓகே, while you are traveling in a bus or in a car, when a sudden brake is applied, the upper part of your body lands in a forward direction. Similarly, when a vehicle suddenly is moved forward from rest, you land backward. ஓகேங்களா, புரியுதுங்களா. ஓகே, நீங்கள் வந்து ஒரு பஸ் ஆர் காரில் ட்ராவல் பண்ணுறீங்க, ஓகேங்களா. அப்படின்னா டிரைவர் இருக்காருன்னு வச்சுங்களேன், அவர் வந்து சடன் பிரேக் அவர் ப்ரெஸ் பண்ணுறாரு. அப்போ உங்களுடைய அப்பர் பார்ட், நீங்கள் பின்னாடி உட்காந்துட்ருக்கீங்க, உங்களுடைய அப்பர் பார்ட் ஆஃப் த பாடி என்ன பண்ணால் ஃபார்வர்ட் டைரெக்ஷனில் போகும். சடனாக பிரேக் போட்டால் உங்களுடைய அப்பர் பார்ட் ஆஃப் த பாடி ஃபார்வர்ட் டைரெக்ஷனில் போகும். சிமிலர்லி நீங்கள் இப்போ ரெஸ்ட்டில் இருக்கீங்க, தட் இஸ் பஸ் வந்து அவங்க எடுக்கல, இப்போ எடுக்கும்போது என்ன பண்ணுவீங்க, நீங்கள் பேக்வர்ட் டைரெக்ஷனில் போவீங்க. பிரேக் போடும்போது ஃபார்வர்ட் டைரெக்ஷன் உங்களை அப்பர் பார்ட் பாடி போகுது. சிமிலர்லி அவங்களுடைய மோஷனில் போகும்போது நீங்கள் பேக்வேர்டில் போகிறீங்க. இது ஏன் உங்களுக்கு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? ஏன்னா இது டியூ டு இனர்ஷியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னு சொல்லிட்டு நான் கீழே சொல்கிறேன், உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அண்டு தேர்டாக நான் உங்களுக்கு ஒரு 3 ரியல் டைம் எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். ஸோ இட் இஸ் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட். என்றைக்குமே ரியல் டைமோட அதை கம்பேர் பண்ணி படிங்க. ஸோ இட் இஸ் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட் பெட்டர். ஓகேங்களா. ஓகே, இதில் விட்டோம். ஓகே, பேக்வர்ட் ஆகும். திஸ் இஸ் டியூ டு எனி பாடி வுட் லைக் டு be continue in its state of rest or the state of motion. This is known as inertia. அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, ஏன்னா இப்போ உங்க வந்து பஸ்ஸில் நீங்கள் உட்காந்துட்டு இருக்கீங்கன்னு வச்சுங்களேன், டிரைவர் வந்து பஸ் எடுக்கிறாங்கன்னா நீங்கள் அது வரைக்கும் ரெஸ்ட்டில் தான் இருந்திருக்கீங்க. டு பி கண்டினியூ இன் ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட்டில் தான் இருந்திருக்கீங்க. ஆர் நீங்கள் பஸ் வந்து போயிட்டே இருக்கும்போது பிரேக் போடுறோன்னா அப்போ வந்து நீங்கள் ஸ்டேட் ஆஃப் மோஷனில் தான், அதே மோஷனில் தான் கண்டினியூ ஆகிட்டு இருக்கீங்க. ஒன்று ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட்டில் கண்டினியூ ஆகிட்டு இருக்கீங்க, ஆர் ஸ்டேட் ஆஃப் மோஷனில் கண்டினியூ ஆகிட்டு இருக்கீங்க. இப்போ வந்து உங்கள் பாடிக்கு அதே ஸ்டேட்டில் தான் கண்டினியூ ஆகணும்னு நினைக்கும், ஆனால் அது வந்து அப்போஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க, தட் இஸ் ரெசிஸ்ட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அது பின்னாடி பார்க்கலாம், இன்னும் பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போதைக்கு உங்கள் பாடி அதை கண்டினியூவாக அதே மெயின்டைன் பண்ணணும் தான். ஒன்று ரெஸ்ட்டில் இருந்தீங்கன்னா அதே ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட்டை கண்டினியூ பண்ணணும்னு பார்க்கும், இல்லை ஸ்டேட் ஆஃப் மோஷனில் இருந்தீங்கன்னா அதே மோஷனை கண்டினியூ பண்ணணும், தட் இஸ் மூவிங்கை கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கும். ஓகேங்களா.
the inherent property of a body to resist any change in its state of rest or state of uniform motion unless it is influenced upon by an external unbalanced force is known as inertia. ஓகே, என்ன சொல்றான்னா the inherent property உங்களுடைய பாடி, that is things, உங்களுடைய பாடி என்ன சொல்றான், to resist any change in the state of rest or the state of uniform motion. உங்களுடைய பாடி அந்த ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட்லேயே இருக்கணும்னு பார்க்கும், இல்லைனா ஸ்டேட் ஆஃப் யூனிஃபார்ம் மோஷன்லேயே இருக்கணும்னு ரெசிஸ்ட் பண்ணும், அந்த சேஞ்சை ரெசிஸ்ட் பண்ணும், தட் இஸ் எதிர்க்கும். அது எதிர்க்கும், எனக்கு அப்படியே தான் இருக்கணும், ஒன்று ரெஸ்ட்டில் இருந்தால் ரெஸ்ட்லேயே தான் இருக்கணும்னு எதிர்க்கும், இல்லை மோஷனில் இருந்தால் எனக்கு மோஷன்லேயே தான், தட் இஸ் மூவிங்லேயே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பாடி அதை ரெசிஸ்ட் பண்ணும். அந்த ரெசிஸ்ட் பண்ணுற ப்ராப்பர்ட்டி தான் அவங்க இனர்ஷியா அப்படின்றாங்க. ஓகேங்களா? சரி, கன்சிடர், வெயிட் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். சரி, கன்சிடர் ஒரு ஆக்டிவிட்டி அவங்க சொல்லியிருக்காங்க. டேக் ஏ கிளாஸ் டம்ளர் அண்ட் பிளேஸ் ஏ ஸ்மால் காயின் ஆன் இட்ஸ் as shown in the figure. Now keep a coin at the center of the cardboard. Then flick the cardboard quickly. What do you observe? ஓகேங்களா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒரு கிளாஸ் ஆஃப் டம்ளர் எடுத்துக்கிறீங்க, அது மேலே ஒரு ஸ்மால் கார்ட்போர்டை பிளேஸ் பண்ணிடுறீங்க, அந்த ஸ்மால் கார்ட்போர்ட் சென்டரில் ஒரு காயினை பிளேஸ் பண்ணியிருக்கீங்க. ஓகேங்களா? இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த காயினை, இந்த கார்ட்போர்டை சடனாக எடுத்துடுறீங்கன்னு வச்சுங்களா, இல்லை ஃப்ளிக் பண்ணிடுறீங்க. இப்போ என்ன பண்ணும், இந்த காயின் அப்சல்யூட்லி உள்ளே வந்து வீழ்ந்துருமா? கன்ஃபார்ம் வீழ்ந்துரும் தானே. இது லாஜிக்காக உங்களையே வச்சிங்கன்னா கன்ஃபார்ம் அது உள்ளே தான் வீழ்ந்துடும். ஏன் இது வந்து உங்களுக்கு தெரியுமா? ஏன்னா இது வந்து இந்த காயின் வந்து இது வரைக்கும் ரெஸ்ட்டில் தான் இருந்தது, இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட்டில் தான் இது வரைக்கும் இருந்தது. இப்போ நீங்கள் சடனாக இந்த கார்ட்போர்டு எடுக்கவே அது ரெஸ்ட்லேயே தான் இருக்கணும்னு பார்க்குது, தட் இஸ் ரெசிஸ்ட் பண்ணுது. ஆனால் அதால் முடியல, டியூ டு த கிராவிட்டி அது கிளாஸ் உள்ளே விழுந்தது. ஓகேங்களா? நான் அது சொன்னதே தான் இங்கே அப்படியே தியரியாக சொல்லியிருப்பாங்க இங்கிலீஷில். இன் ஆக்டிவிட்டி டிஸ்கிரைப்ட் அபவுட் த இனர்ஷியா ஆஃப் த காயின் கீப்ஸ் இன் இட் ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட். ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட்லேயே தான் கீப், தட் இஸ் இருக்கணும்னு பார்க்குது. வென் ஏ கார்ட்போர்ட் மூவ் ஆகிட்ட பிறகு, தென் வென் ஏ கார்ட்போர்ட் ஹஸ் மூவ் ஆயிடுச்சுன்னா த காயின் ஃபால்ஸ் இன் யோர் டம்ளர் டியூ டு த கிராவிட்டி. ஓகேங்களா? நான் சொன்னது அப்படியே சொல்லிட்டாங்களா? திஸ் ஹேப்பன் டியூ டு, ஏன்னா இது வந்து இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட்டில் இருக்கணும்னு அது பார்க்குது. ஓகேங்களா? இப்போ டைப்ஸ் ஆஃப் இனர்ஷியா அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். டைப்ஸ் ஆஃப் இனர்ஷியாவில் மொத்தம் 3 இனர்ஷியா இருக்குது. ஓகே, ஒன்று இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட், இனர்ஷியா ஆஃப் மோஷன், அண்ட் தேர்ட் ஒன் இஸ் இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு 3 பாயிண்ட் இருக்குது. சரி, 3 டைப்ஸ் இருக்குது. இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட் அப்படின்னா என்னென்னா, இங்கே ஒரு வேர்டு நல்லா நான் வச்சுங்க, ரெசிஸ்டன்ஸ்னால் என்னென்னா எதிர்க்கிறது, இல்லைனா அதை நீங்கள் எதிர்க்கிறீங்க. ஓகேங்களா? அப்போஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம், எது எதிர்க்கிறீங்க. இப்போ நான் சொல்கிறத அப்படியே நீங்கள் பாயிண்டாக புரிஞ்சுங்க, 3மே ஈஸியாக எழுதலாம். ஓகேங்களா? த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் எ பாடி டு சேஞ்ச் இட்ஸ் ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் இஸ் கால்டு இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட். இது அப்படியே ரெசிப்ரோக்கலாக படித்தா உங்களுக்கு ஈஸியாக புரியும். இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட்னா என்ன, உங்களுடைய பாடி ரெஸ்ட்டில் ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட்டில் இருக்க சேஞ்ச் பண்ணுதுல, அதை உங்கள் பாடி ரெசிஸ்ட் பண்ணுது. த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் எ பாடி டு சேஞ்ச் இட் ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் இஸ் கால்டு இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட். இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட்னா என்ன, உங்களுடைய பாடி அந்த ஸ்டேட் ஆஃப் இது வரைக்கும் ரெஸ்ட்டில் தான் இருந்தீங்க, அந்த ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட்டை சேஞ்ச் பண்ணாமல் அப்போஸ் பண்ணுதில்ல, தட் இஸ் ரெசிஸ்ட் பண்ணுதில்ல, எதிர்க்கிறதுல, அதுதான் அவங்க இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட் அப்படின்றாங்க. அப்போ இனர்ஷியா ஆஃப் மோஷன் என்ன, நீங்களே சிம்பிளாக சொல்லலாம் பார்க்கலாம். அதே மோஷனை ரெசிஸ்ட் பண்ணால் தட் இஸ் இனர்ஷியா ஆஃப் மோஷன். சிம்பிளாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ரொம்ப இது கன்ஃபியூஸ் பண்ண விதமே இல்லை. ஓகே, நான் சொன்னதை தான் சொல்லியிருப்பாங்க பாருங்கள். த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் எ பாடி டு சேஞ்ச் இட்ஸ் ஸ்டேட் ஆஃப் மோஷன் இஸ் கால்டு இனர்ஷியா ஆஃப் மோஷன். தட் இஸ் இனர்ஷியா ஆஃப் மோஷன் என்ன, உங்களுடைய மூவிங், தட் இஸ் ஸ்டேட் ஆஃப் மூவிங்கை சேஞ்ச் பண்ணுதில்ல, அதை உங்கள் பாடி ரெசிஸ்ட் பண்ணும், தட் இஸ் எதிர்க்கும், அதுதான் இனர்ஷியா ஆஃப் மோஷன் அப்படின்றாங்க. இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன் என்ன, இப்போ அதே உங்கள் பாடி டைரக்ஷனை ரெசிஸ்ட் பண்ணால் அதை வந்து இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, சிம்பிளாக சொல்லுங்க பார்க்கலாம். இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட்னா என்ன, உங்களுடைய பாடி ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட்டை சேஞ்ச் பண்ணுதில்ல, அந்த சேஞ்ச் பண்ணுற பார்க்கலாம். ஓகேங்களா? an athlete runs some distance before jumping because this will help him jump longer and higher. Inertia of motion. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, சே கன்சிடர் உங்கள் ஸ்கூலில் வந்து ஸ்போர்ட்ஸ் டேன்னு வச்சுங்க, நீங்கள் வந்து லாங் ஜம்பில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது, ஸோ அந்த கேமில் நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சிங்களேன். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, லாங் ஜம்ப்னா, சரி நான் ஒரு நான் அப்படியே ஸ்கெட்சோட சொல்கிறேன், உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் ஈஸியாக. சரி, நீங்கள் வந்து லாங் ஜம்ப் பண்ணுறீங்கன்னா என்ன பண்ணுவீங்க, இங்கே தான் லாங் ஜம்ப் பண்ணுறது இருக்குன்னா நீங்கள் இங்கேருந்தே ஜம்ப் பண்ணுவீங்க. இல்லை நீங்கள் சம் மூவிங், தட் இஸ் மோஷன், பிஃபோர் சம் டிஸ்டன்ஸுக்கு அப்புறம் வந்து மோஷனில் வந்து தானே ஜம்ப் பண்ணுவீங்க. ஏன்னா உங்களுடைய ஸ்டேட் வந்து மோஷனில் இருந்தால் தான் இன்னும் ஜம்ப் நல்லா பண்ண முடியும், இல்லை லாங்காக பண்ண முடியும், இல்லை ஹையராக பண்ண முடியாது. அவங்க சொல்கிறாங்க an athlete runs some distance before jumping. நீங்கள் ஜம்ப் பண்ணுறதுக்கு முன்னாடி சில டிஸ்டன்ஸ் வந்து ரன் ஆகி வந்தால் தான் ரன் பண்ண முடியும், சரி ஜம்ப் பண்ண முடியும். அதுதான் வந்து உங்கள் இனர்ஷியா ஆஃப் மோஷன் அப்படின்றாங்க. ஓகேங்களா? சரி, கன்சிடர் அண்ட் another எக்ஸாம்பிள்.
வெயிட் பண்ணுங்கள், ரெஃப் பண்ணிடுறேன். ஓகே, அடுத்த செகண்ட் எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறேன், இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. சரி, அதே தான். நீங்கள் வந்து இப்போ காரில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கீங்க வச்சுங்க, இதை காரில் ட்ராவல் ஆகிறீங்க, ஒரு எல் ஷேப் தட் இஸ் ஷார்ப்பில் ஒரு டர்ன் வருதுன்னு வச்சுங்களேன். உங்கள் கார் என்ன ஆகும், ஷார்ப் டர்னில் டர்ன் ஆகும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஸ்லைட்லி பெண்ட் ஆவீங்க. இது ஏன்னு தெரியுதா, ஏன்னா உங்களுடைய பாடி இது வரைக்கும் ஒன்லி மோஷன் ஸ்ட்ரெயிட்டாக தான் மோஷனில் தான் இருந்தது, தட் இஸ் மூவிங்லேயே தான் இருந்தது. இப்போ வந்து சடனாக ஒரு டைரெக்ஷனில் உங்களுக்கு கார் டர்னாகவே நீங்கள் வந்து பெண்ட் ஆவீங்க. திஸ் இஸ் ஏன்னா இது வரைக்கும் உங்கள் பாடி ஸ்டேட்டில் இருந்ததுனால இப்போ அதை ரெசிஸ்ட் பண்ணுது, அந்த திரும்பத்தை ரெசிஸ்ட் பண்ணதுனால இதை வந்து இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அதான் அவங்க சொல்லிப்பாங்க. when you make a sharp turn while driving a car you tend to lean sideways, this is inertia of direction. ஓகேங்களா. அண்ட் தேர்ட் எக்ஸாம்பிள் இஸ் இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. வெயிட் பண்ணுங்கள், இதை ரெஃப் பண்ணிடுறேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட்னா என்னன்னா, when you viciously shake the branches of a tree some of the leaves and fruits are detached and they fall down. inertia of rest. consider அவங்க சொல்கிற எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறான்னா, ஒரு ட்ரீ இருக்குது. ஓகேங்களா, இது ட்ரீ மாதிரி இருக்காது, கன்சிடர் பண்ணிக்கங்க. ஒரு ட்ரீ இருக்குது, அதில் நிறைய லீவ்ஸ் இலைகள் இருக்குது மற்றும் ஃப்ரூட்ஸ் பழங்கள் இருக்குது. ஓகேங்களா, இப்போ வந்து நீங்கள் பண்ணுற விகாஸ்லி ஷேக் பண்ணுறீங்க, அந்த ட்ரீயை ஷேக் பண்ணுறீங்கன்னா அதில் இருக்கிற பழமும் இலையும் கீழே வைங்களா, டியூ டு கிராவிட்டி. இது ஏன்னு தெரியுதுன்னா, இது வரைக்குமே அந்த பழம் அந்த மரத்தில் இல்லை இலைகள் அந்த மரத்தில் ரெஸ்ட்டில் தான் இருந்தது, தட் இஸ் இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட்டில் தான் இருந்தது. இப்போ நீங்கள் அதை சடனாக ஷேக் பண்ணுவேன், அதால் அதுக்கு மேலே ரெஸ்ட்டில் இருக்க முடியல, அதனால் அது டியூ டு த கிராவிட்டி டவுன் ஆகிடுது. அதே நமக்கு ஆக்டிவிட்டியில் சொன்னல காயின், அதே எக்ஸாம்பிள் தான் இங்கேயும் சொல்லியிருக்காங்க. சரி, இந்த ரெண்டு எக்ஸாம்பிளுமே நீங்கள் இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட் கான்செப்டில் எழுதலாம். ஓகேங்களா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம லீனியர் மொமெண்டம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிம்பிளான வீடியோவில் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட